வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ காலிஃப்ளவரில் பொகடா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் ஒரு காலிஃப்ளவரை எடுத்து இந்த அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணிக்கினேன். தண்ணி சுட தண்ணியில் இது 2 மினிட்ஸ் வேக விட போகிறேன். எதனாலனா இதில் பூச்சிங்க எதனா புழு இருக்கும். அதனால் இது ஒரு 2 மினிட்ஸ் சுட தண்ணியில் நம்ம கொதிக்க விடும்போது அந்த பூச்சிங்க புழுங்க எதுவாக இருந்தாலும் செத்துடும். அதனால் நான் வேக வைக்க போகிறேன். இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் தண்ணியை ஃபுல்லாக க்ளீனாக இருத்துடணும், தண்ணி இல்லாத அளவுக்கு. ஏன்னா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது இதுலேயும் தண்ணி இருந்ததுன்னா மசாலா தண்ணி அதிகமாகிடும். அதனால் நீங்கள் இதை நல்லா இருத்து வச்சுக்கோங்க. க்ளீனாக இருக்கும்போது தான் நம்ம மசாலா கரெக்டான அளவுக்கு இருக்கும்போது அதுவும் கரெக்டான பதத்துக்கு வரும். அதனால் 2 மினிட்ஸ் வந்த பிறகு ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இது நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் சால்ட்டு இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உள்ள. அதனால் ஓரளவுக்கு தண்ணியில் நீங்கள் கரிப்பு தன்மை பாருங்கள், கரெக்டான அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. அதிகமாக உப்பு சேர்த்துடாதீங்க, கரிக்கும். அதனால் இது ஓரளவுக்கு மீடியமாக கரிப்பு உப்பு தெரிகிற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகணும்னு இல்லை, 2 மினிட்ஸ் தான், கரெக்டாக 2 மினிட்ஸில் எடுத்துடணும். இதை எடுத்துகிட்ட பிறகு இது நான் ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கடல மாவு எடுத்து, பியூர் கடல மாவு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிங்க. அதிகமாக சால்ட்டு போடாதீங்க, கறிக்கும். அப்புறமா அதுலேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அது உள்ளே மட்டும்தான் தெரியும், இது வெளியே இருக்கும். அதனால் மீடியமாக சால்ட்டு போட்டுங்க. கூடவே 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு தண்ணி ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்படி மிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணியோட அளவு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ கட்டி இல்லாத அளவுக்கு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கட்டி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நான் கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. ஏன்னா இந்த திக்னஸ்க்கு நம்ம இது பண்ண முடியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு பதம் வர அளவுக்கு ஊற்றிக்குங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. ஊற்றும் போது இவ்வளோ அழகாக நைஸாக வருது பாருங்கள். இந்த நைஸுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணா நான் ஒரு காலிஃப்ளவரை போட்டு நான் அந்த கோட்டிங் எப்படி ஆகுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கோட்டிங் தெரியுதுங்களா? இந்த கோட்டிங் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டாக இருக்குது பதம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்களா? இஞ்சி பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு நீங்கள் முன்னாடியே மசாலா கூடயே கூட போட்டுக்கலாம். நான் இப்போ போடுறேன், நீங்கள் முன்னாடியே போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே கூட போட்டுக்கலாம். மசாலாவை அந்த மிக்ஸ் பண்ணும் போதே இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுருங்க. ஏன்னா அதில் டேஸ்ட் ஏறுறதுக்காக 1/2 hour இதை ஊற விட்டுருங்க. இதை ஊற வச்சுட்டு எப்படி இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குங்களா? 1/2 hour ஊற வச்சாச்சு. ஊற வச்ச பிறகு எல்லாம் அடியில் கொஞ்சம் இருக்கும். நம்ம மசாலா நல்லா மேலே வர மாதிரி திருப்பிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு, நல்லா எண்ணெய் காயணும். இதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒன்றா எடுத்து எண்ணெயில் பார்த்து விடணும். ஏன்னா இது மேலேருந்து போட்டிங்கன்னா மேலே எண்ணெய் அடிக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக பொறுமையாக விடுங்க எண்ணெயில். இதோட டைமிங் ஃபுல் ஃபயரில் இருக்குது. ஃபுல் ஃபயரில் தான் நான் வேக வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்
அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 7 மினிட்ஸில் வெந்துடும் இது. நீங்கள் இதுக்கு வந்து எப்படி பதம் பார்க்கணுன்னா, கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு 3 மினிட்ஸில் வந்து திருப்பி விட்டுருங்க. இது ஒட்டிக்கும். அது என்ன பண்ணுறீங்க, ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளியே விட்டுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திருப்பிக்குங்க. ஒட்டிக்கின்னு இருக்குங்களா, கட் பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. இது வந்து பாத்திரம் குழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக விட முடியல. நம்ம இதை உடச்சிக்கின்னா அது கட் ஆகிடும். இது வந்து எடுக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கல் மாரி கொஞ்சம் இருக்கும், ஸ்ட்ராங்கான மாரி இருக்கும், கடன்னுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எடுக்கும் போதே தெரியும் அது எந்த அளவுக்கு பதம் வந்திருக்குன்ட்டு. அது எடுத்து பார்க்கும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கடைசியாக ஃபைனலாக அதை எடுக்கும்போது நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு 7 மினிட்ஸில் நல்லா வெந்துடும், இது குக் ஆகிடும். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி தூக்கி போட்டு பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதே போல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அப்டேட் ஆகி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இது நம்ம வீட்லேயே செய்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிடும்போது ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது பாருங்கள், எப்படி உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இது நல்லா வெந்திருக்கு, கோட்டிங்காக நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.